ஸ்டாலின் அவர்களுக்கு மாநிலத்திலும் சரி தேசியத்திலும் சரி பண்ணக்கூடிய அரசியலுக்கு அந்த ஸ்கோப் இருக்குது. அதிமுக தலைவரை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும். திமுக ஒரு சில திட்டங்கள் இல்லை, குறிப்பாக விலைவாசி, இந்த தண்ணி வரி, சொத்து வரி, கரண்ட் பில் இதெல்லாம் ஏற்றுனது மக்களை பாதிக்குது, அதை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கணும்னு அவர் போகிறாரு. இதில் எந்த ஸ்கோப்புமே இல்லாமல் இதில் பிஜேபி டிஎம்கே இதை தவிர்த்து அது என்ன பண்ணுது, 38 அமெண்ட்மெண்ட்னா என்ன, கல்வி மாநில அட்டவணையில் இருக்கா, மத்திய அட்டவணையில் இருக்கா, நீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, நெக்ஸ்ட்டுனா என்ன பிரச்சனை இருக்குது, எதுவுமே தெரியாமல் எல்லாமே நுனி நாக்கில் அப்படி பேசிட்டு நானும் அரசியல் கட்சி நடத்துகிறேன். அதனால் அந்த தாவேக்கா வந்து நீங்கள் இதை தவிர்க்கலாம். இதில் வந்து ஒரு தீவிரமான வந்து ஒரு விஷயம் பாராட்டலாம். அதாவது தன்னுடைய தொண்டர்கள், அதாவது படம் பார்க்க வர ரசிகர்களுக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்குறாரு. அரசியல் படுத்தவில்லை, இன்னும் அரசியல் பட்டா மாதிரி தெரியல. ஏங்க எல்லாம் போய் கேள்வி கேட்குறாங்கங்க. அங்கே 5 தலைவர்களை பற்றி சொல்லுங்கள், அஞ்சலி அம்மாள் பற்றி சொல்லுங்கள், வேலுநாச்சியார் பற்றி சொல்லுங்கன்னா, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் சேர்ந்துருக்கீங்க இந்த கட்சியில்? 30 வருஷன்றாப்புல. அப்போ என்ன புரிதல் இருக்குது, என்ன மனநிலை இருக்குது? என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒரு பத்திரிக்கையாரா நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து விஜய் பெருசானா கவுன்சிலர் ஆவாங்க, நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனால் இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஆதார் கார்டுனா ரேஷன் கார்டா, அதுதான் இங்கே கிடையாது. அது போய் எங்கே இப்படி கூட கேட்டு தளபதி அப்படின்னு பாட்டு கூட ஓடிக்கிட்டு இருக்கோம் பேக்ரவுண்டில். அப்போ மக்கள் பிரச்சனையும் புரியாது. மக்கள் பிரச்சனையை வந்து விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியல்வாதிகளாக மாற்றி விட்டு அதுக்கப்புறமா அவர் வந்தார்னா சூப்பர், அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அலுப்பறை தான்.